இங்க பாருங்க, வாக்கிங் உங்க கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக நான் நடக்க சொல்றேன். அங்க போய் அரட்டை அடிச்சுட்டு சூடா வடை பஜ்ஜி போனோம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஆச்சோ அப்பா, நான் உங்களை ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள போவேன்னா நான் சொல்ல, ஆனா அங்க போய் சக்கரை போட்ட டீ, காஃபி, ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், ஆயில் ஐட்டம், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் டாக்டர் செக்அப் போக 400க்கு மேல சுகர் மட்டும் வந்துச்சு, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்னம்மா முறுக்கு சுட்டிட்டு இருக்கீங்க? அப்படியாவது உடம்புக்கு முடியல, காய்ச்சி வர மாதிரி இருக்கு, நீங்க இப்ப உட்காந்து முறுக்கு சுட்டிட்டு இருக்கீங்க? அடி பாப்பா கேட்டாடி ஆசையா முறுக்கு வேணும்னு. உங்க பேத்தி ஆசையா கேட்ட 10 ரூபாய்க்கு முறுக்கு கடையில வாங்கி தர வேண்டியதானே, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா, எதுக்குமா சத்தம் போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அப்பாட நான் பேசுறேம்மா. ஆனா அவர் சொல்றதுக்கு சரின்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேன். இந்த வீட்டுல நான் வாயே திறக்கூடாது, திறந்தா ஏதோ பிரச்சனை வருதுங்கிறீங்க. ஷோ சாமி, உங்க பிரச்சனை இந்த கடவுளே வந்தாலும் தீர்த்து வைக்க முடியாதுமா. ஏமா, உங்களுக்கே கால் வலி இருக்குல்லம்மா, டாக்டர் என்னமா சொல்லியிருக்காங்க? அடிக்கடி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த கோதுமையை நான் போய் காய போட மாட்டேனாமா? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு பஸ்ல போக ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கார் எடுத்து உங்களுக்கு டிராப் பண்றேன்.